ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் முகி. ஆஃப்டர் லாங் டைம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 10-15 நாள் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக கழிச்சு. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே இறங்கி, வீட்டுக்கு காம்பவுண்ட் விட்டு வெளியே வந்து இறங்கி ரோட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஹிமாலயன் அப்போ தான் எடுத்து ட்ரை பண்ணுறேன். டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ப்ராப்ளம் வந்த அப்புறமா டெய்லி வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சும்மா ஸ்டார்ட் பண்ணி ஐடியில் விட்டுட்டு இருந்தேன். பேட்டரி வந்து எதுவும் சார்ஜ் எதுவும் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ரெடி ஆகிடுச்சு. பட் ஆஃப்டர் லாக்டவுன் ரீஸ் அப்புறம் கொஞ்சம் செக் பண்ணணும் பேட்டரி. ஏன்னா 2 இயர்ஸ் ஆன ஓல்டு பேட்டரி, அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு புதுசு மாற்றணும் மேடம் பார்க்குறோம். ஏன்னா திரும்ப இந்த கம்ப்ளைண்ட் போட்டு அந்த வீடியோ கம்ப்ளைண்ட் போட்டோம்னா நிறைய பேர் 1-2 பேர் நெகட்டிவ் ஆகிட்டு எப்போ பாரு உங்கள் பைக்கில் ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதில் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹிமாலயன் பைக் இல்லாமல் நிறைய பைக்கில் வந்துட்டு சேம் ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பேட்டரி டிக் சவுண்ட் வருது, என் பேட்டரி போயிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம ஒரு வீடியோ போடுறதே அவேர்னஸாக தான் போடுறது. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பேட்டரி சேவ் ஆகிருந்துருக்கும். சரி, அந்த டாபிக் விட்டுரும். அப்படி பார்த்தீங்கன்னா பைக் இப்போதைக்கு ரன்னிங்கில் தான் இருக்குது. எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூல் பக்கத்தில் தான் போகிறோம். டைட்டில் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ வேக்சினேஷன் பண்ண போகிறேன். இத்தனைக்கும் நான் பெங்களூர்லேருந்து தான் வந்தேன். பெங்களூரில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்க வேண்டியது, சரி பொறுமையாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஃப்ரீயாக விட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அவைலபிள் இல்லை. நம்ம வந்து எங்கேயாவது இருக்காது சர்ச் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே அவைலபிள். எங்கேயாச்சும் ஒரு பிளேஸில் வந்து லிமிட்டட் ஸ்டாக்ஸ் வருது, வந்ததும் ஆட்கள் கூடுறாங்க. அடுத்து பார்த்தா வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்றாங்க. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. 2 டேஸ் பேக்லேயே ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் வந்துடுச்சு அப்படின்னாங்க. வித்தின் கொஞ்சம் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து காலையிலே வந்து எழுப்பி விட்ருக்காங்க. மணி வந்து 8:30 தான் ஆகுது. வழக்கமாக 10-10 எழும்பு சீக்கிரமாக எழுந்துச்சு கிளம்பி இன்ஜெக்ஷன் போடலான்னு போயிட்டுருக்கேன். ஸோ இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் வந்து பார்த்தா நார்மல் ஒரு vlogல வரும். நம்ம டே வித் முகி சேனலில் தான் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். எகெயின் வந்துட்டு இது ஆக்சுவலாக மோட்டோ vlog தானே. அப்புறமா இன்னொன்று நம்ம அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட சொல்கிறோன்றது ரீச் ஆகாது. அந்த ஒரு ரீசன் நிறைய பார்த்தா இண்டிகேட்டரே போட மாட்டாங்கப்பா. அந்த ஒரு ரீசனில் பார்த்து தான் சரி இந்த நம்ம சேனல் ரைடர் முகி மெயின் சேனலே வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் ஷூட் பண்ணிட்டேன். இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கம் போட்டு விட்டு நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மயக்கம் போட்டு அப்படியே ஆகிடுச்சு, ஃபீவர் வச்சுருந்தாங்க. பட் கண்டிப்பாக வரும், பாடி பெயின் ஃபீவர்லாம் கன்ஃபார்ம் வரும் அப்படின்றாங்க. தெரியல, நம்ம எதுவும் எங்கே வெளியே போகல. ஏன்னா வந்து இப்போ இருக்கும்போது போட்டலாம் பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம். சரி போடுறதுனால ஒன்றும் என்ன எவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க, ஃப்ரீயாக தான் விட்றாங்க. அதுலேயும் ஒரு போலீஸ் அக்கா கேமராவை ஊற்று பார்க்குறாங்க. லாக் அப்படியே போகணும். எனக்கு தெரியாது, ரூட்டு தெரியாது, ஊருக்குள்ளே ஒரு ரூட்டு தெரியாது. அங்கேருந்து போகலாமா? சரி ஓகே. இது வந்து மண்டே மார்க்கெட், எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. புதுசாக வந்து இப்போ தானே கொஞ்சம் மாதங்கள் ஆச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி. இன்னும் லாக்டவுன்னாங்க மீனெல்லாம் வச்சுட்ருக்காங்க. அப்படியா? நான் பார்க்கல. லாக்டவுன்னாங்க மீன் விற்றுட்ருக்காங்க. வெளியே வரலாமா? நம்ம தான் வெளியே வரதில்லை போல இருக்கு. சொல்லிட்டு இந்த மேட்ரு பார்த்துட்டு விட்டோம்ல. நம்ம மோட்டோ vlog ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க. நம்ம வந்து நான் ஆக்சுவலாக வந்து நான் கொரோனா இருக்குது இல்லை அப்படி அந்த விஷயம்லாம் பேச வரல. இன்ஜெக்ஷன் வந்து பொறுமையாக போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ரஷ் ஆகிட்டு இருக்கா ஃபுல்லாக வந்து போடுறதுக்கு. இப்போ வந்து போயிருந்துன்னா கியூ, நம்ம இன்ஜெக்ஷன் போட போய் அங்கே போய் அப்புறம் நமக்கு வந்துட்டு கோவிட் வருவோம், ஆயிரோட வரும். அதனால் பார்த்தா நம்ம பொறுமையாக கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா போட்டலான்றது. பட் ஏன் வந்து இப்போ அவசரமாக மறுபடியும் நம்மளும் அடிச்சு பிடிச்சி போட போகிறோன்னா, கண்டிப்பாக வந்து இனி அடுத்த லாக்டவுன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இவ்வளோ நாள் எப்படி பாஸ் வச்சுருந்தாங்களோ அதை மாதிரி தான் என்னோட கருத்து. அதை மாதிரி தான் இப்போ வந்து இன்ஜெக்ஷன் போட்டால் தான் நம்ம வெளியே போகலான்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் வரலாம். அந்த டைமில் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடலை அப்படின்னு மாட்டிக்கிட்டு அப்படின்னு விடலை. அதனால தான் வந்து சரி ஒரு ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டால் நம்ம இன்னும் கான்ஃபிடண்ட்டாக வந்து நமக்கும் சேஃப்டி, அப்புறம் வந்து போலீஸும் பிடிக்க மாட்டாங்க. 2 இன்ஜெக்ஷன் போட்டாச்சு அப்படின்ற ஒரு ப்ரூஃபாக இருக்கும். அப்படின்றதுனால போட்டுடலாம் அப்படின்னு தான் போகிறேன். இது ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் தான். அது ஆக்சுவலாக என்ன பேர்னு கூட தெரியாது. கோவேக்சின் ஒன்று இருக்குது. பட் நான் இப்போ ஃபஸ்ட்டு போட்டதான் கோவேக்சினாக இருந்ததுக்கிறேன். இல்லை இவ்வளோ ஆர்வமாக நானே வந்து போடலான்னு நான் போயிட்டுருக்கேன். பட் அங்கே போன உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, வீட்டுக்கு போங்க, இனி அடுத்தது இன்னும் ஒரு வாரம் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா திரும்ப வீட்டுக்கு தான் வரணும். இப்போ ஒரு கார் வந்து ஃப்ரெண்டில் வந்து ஜஸ்ட்டு சும்மா வந்து அப்படியே கொஞ்சம் ராங் பொசிஷனில் வந்து போனாங்க.
இப்போ நான் இந்த வீடியோக்கு தம்ப்நெயில் தான் போடுவேன், நான் வந்து வேக்சினேஷன் போட போனேன்னு போடுவேன். பட் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்வமாக வந்து வீடியோ வந்து ஐயோ என்னாச்சோ அப்படின்னு வந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா வந்துட்டு நான் எப்படி போடணும் அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் சொல்லலை, ஏரியா வந்துட்டு வந்து நினைக்கிறேன் பார்க்கிங்கே இவ்வளோ இருக்கு, கூட்டம் பிச்சுட்டு இருக்கும் போல இருக்கு. ஐயோயோ, அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி இதானா? இது இல்லையா? செம கூட்டமாக இருந்து நினைக்கிறேன். காலையிலே வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டு கூட்டத்தை பார்த்துட்டு இன்னைக்கு வேலையாவது ரிட்டர்ன் போயிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, பைக் அங்கே விட முடியுமா? கூட்டம் செம்மையாக தான் இருக்குது. சரி நம்ம பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு கூட்டம் எவ்வளோ இருக்குது, நம்ம இன்றைக்கி போட முடியுமா முடியாதுன்றதையும் பார்த்துட்டு சொல்லுவோம். வந்து 1 hour க்யூவில் இருந்தது தான் மிச்சம், மற்றபடி இன்ஜெக்ஷன் போடலை. ஸ்டாக் காலி ஆகிடுச்சாமா, என்ன சிஸ்டம்னே தெரில. ஆன்லைன் வெப்சைட்டில் பார்த்தா புக்கிங் ஸ்லாட்ஸு நோன்னு தான் எல்லாத்துலேயும் இருக்குது. என் தம்பி பார்த்தா ஒரு 3 நாளாக வந்து சர்ச் பண்ணிட்டே இருந்தான், எல்லாத்துலேயும் நோன்னு இருக்குது. பட்டு இங்கே வந்து இன்ஜெக்ஷன் போடுறதா சொல்கிறாங்க, வர்றாங்க, கூட்டமாக நிற்கிறாங்க, போடுறாங்க, அப்புறம் ஸ்டாக் தீர்ந்து போயிட்டுன்றாங்க. அப்புறம் இந்த ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் எதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு தெரில, மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே இது ஒரு ஸ்லாட்டு இந்த டைமுக்கு வர்றோம் போட்டுட்டு அப்படியே போயிடலாம். இல்லை அந்த சிஸ்டமே வைக்காமல் ஜஸ்ட் இவங்களே சும்மாவே இப்படி பண்ணிடலாம். ரெண்டுமே இல்லாமல் பண்ணி தேவையில்லாமல் வந்துட்டு போகணும் அப்படியே. பட் இன்னொரு இடத்துல சேம் அதே டைம் தான் வந்துட்டு அது 45 ஏஜுக்கு மேலே மட்டும் போடுறாங்களா என்னென்னு தெரியல. அப்பா போயிருந்தாங்க, இப்போ ஃபோன் பண்ணோம், அவங்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. அது 100 பேர் இருந்துச்சு, அதில் வந்து டோக்கன் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ மட்டும் இன்றைக்கி போடுறாங்க, நம்ம இன்றைக்கி போட முடியாது. இப்போ நான் போனது பார்த்தா வந்து ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் தான், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இப்படிலாம் போட்டுருக்காங்க. ஸோ அங்கே தான் போனது. இதே ப்ரைவேட்டில் போயிருந்தால் வந்து எதுக்கும் வந்து தெரில. பிகாஸ் எங்கேயுமே நோ ஸ்டாக் தான் இருக்குது. எங்கே சர்ச் பண்ணி பார்த்தாலுமே அவைலபிள் இல்லைன்னு தான் வருது. அதனால் ப்ரைவேட்டில் எப்படின்னு தெரியல, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் ஆல்சோ ஸ்டாக் இருக்கான்னு தெரியல. நம்ம ஆர்வமாக வந்து இவ்வளோ தூரம் வந்து போட வந்த ரீசன் வந்துட்டு எப்படியும் லாக்டவுன் ரிலீஸ் பண்ண அப்புறமா எங்கேயாச்சும் வெளியே போவோம் ட்ரிப்பு, இல்லை நம்ம வந்து பெங்களூரே போடனா கூட வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸை மாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நம்ம போடலான்னு போனது. பட் அதுவும் போட முடியலையே சார். வந்து இவ்வளோ நேரம் நின்று தான் டேஸ்ட் டைம் வேஸ்ட்டு. வேக்சின் போட போனோம், டோஸ் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு எங்கள் பாபுஜி அதான் கொடு. இது ஹெல்மெட் லைக்ஸ் பண்ணுறது. இன்ஜெக்ஷன் போட போகும்போதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, ரிட்டர்ன் வரும்போது சும்மா போகிறோன்னு பிடிச்சிட்டு. இப்போ போகும்போது அதே இடத்த கிராஸ் பண்ணி போனோம். என்னென்னா இவங்க அந்த ஏரியா தாண்டி போகிறதுக்கு விட்டுறாங்க, ரிட்டன் எவனா அதை தாண்டி இங்கே வரும்போது தான் பிடிக்கிறாங்க போல இருக்கு. நமக்கு முன்னாடி ஒரு பைக் பிடிச்சிட்டாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. அவர் ஸ்டாப் பண்ணதுமே எங்கே போய் நம்ம என்ன சொல்கிறது, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு போகிறோமா இல்லை எங்கே போகிறோன்றது அப்படியே நான் முடிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பின்னாடி தம்பி இருந்து அவனே சொல்லிட்டான். அதான் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டுட்டு அவரும் விட்டுட்டார். ஃப்ரீயாக டீ கொடுக்குறாங்களா? ஜூஸ் கொடுத்துட்டாங்க ஃப்ரீயாக டீ. யாருக்கு ஃபோட்டோ வச்சுருக்கதில்ல? கலைஞர் பிறந்த நாளுக்காரு. கலைஞர் பிறந்த நாள்னையா? அப்படியா? இன்னைக்கு கலைஞர் பிறந்த நாளாம், அங்கே ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா போகிறது இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு, அதை விட்டு ஜூஸ் குடிக்க போகிறதுக்கு முக்கியம். இப்போ நிறைய இடத்துல அவைலபிள் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஆனால் அப்படி போயிட்டு நிறைய பேர் வெளியே வரதே இதுவே பார்த்தா வந்து இப்போ இதில் ரிட்டர்ன் எவ்வளோ பேர் வந்து இன்னும் போயிட்டு இருப்பாங்க. அவங்க போடுறாங்க தெரிஞ்சு நியூஸ் தெரிஞ்சு ப்ராப்பராக அவங்களுக்கு தெரியாதுல்ல அங்கே வந்து முடிஞ்சிச்சா இல்லையான்றது. இப்போ நான் போயிட்டு இப்போ யாராவது கேட்குறவங்க சொன்னால் வந்து ஓகே, மற்றபடி தெரியாத நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இது என்னென்னா லாக்டவுன்லேயே சும்மா வெளியே சுற்றுறது மாதிரி தான். அது பார்த்தா லாக்டவுனே ஒரு பெர்மிஷன் மாதிரி, ஒரு பாஸ் மாதிரி, நான் இன்ஜெக்ஷன் போட போகிறேன்னு போயிடலாம் பார்த்தா. ஆனால் எதுவுமே இன்ஜெக்ஷன் போட போகிறது ப்ரூஃப் நம்ம எதுவும் காமிக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ஒன்று புக்கிங் பண்ணிட்டு போகிறோம் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தா கூட சரி ஓகே, அட்லீஸ்ட் வந்து ஒன்று நம்மக்கிட்ட ஒரு இந்த புக்கிங் ஸ்டார்ட் இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தா எதுவுமே கிடையாது. சும்மா வந்து சுற்றுறதுக்கு ஒரு பாஸ் இது ஆக்சுவலாக. இதே சாக்க வச்சு நம்ம இன்னும் வேண்டாம் வேறு ஏரியா கூட எங்கே போடுறாங்க கேட்டோன்னு சுற்றிட்டு வரலாம் போல இருக்குது. எதுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அவ்வளோதான். இதில் வீட்டில் பேசுகிறது ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட போனோம், அவைலபிள் இல்லை. எப்போ வருதோ அப்போ வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு போஸ்ட்டாக போட்டுடுறேன். நானும் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்படி மேண்டேட்ரி ஆக்சுவலாக ஓட் போடுற டைமில் வந்து ஃபிங்கரை காட்டி வந்து நானும் போட்டுட்டேன்னு சொல்கிற மாதிரி இதுவுமே வேக்சினேஷன் போட்டுட்டா வந்து இன்ஜெக்ஷன் போடுற ஃபோட்டோ எடுத்து ஒரு போஸ்ட் போடணும். அது வந்து இப்போ ட்ரெண்டு. நம்ம போட்ட அப்புறமா ஃபோட்டோ எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போடலாம். பாய் பாய், see you.